டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவிற்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் வைகோவின் மகன் துரை வைகோ களம் இறங்குகிறார். திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்ட நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் திருச்சி தொகுதியை மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மதிமுகவின் நிர்வாகக் குழு மற்றும் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் மதிமுக சார்பில் திருச்சி தொகுதியில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிடுவார் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதல் முறையாக தேர்தல் அரசியல் களம் காண இருக்கும் நிலையில் தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவேன் என துரை வைகோ வாக்குறுதி அளித்துள்ளார். எனக்கு மக்கள் ஆதரவு இருந்து அவங்க கூட்டணி கட்சி குறிப்பாக திமுக அவங்களுடைய பரப்புரை, தேர்தல் பரப்புரை, எங்கள் கட்சி நிர்வாகிகளுடைய தேர்தல் பரப்புரை, ப்ளஸ் உங்களை மாதிரி ஊடகங்கள், பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு, அது நேரத்தில் மக்கள் மத்தியிட்டு நான் என்ன மெயினாக நான் என்ன இது வைக்க போகிறேன்னா, ஏன் எனக்கு வாக்களிக்கணும்னு சொன்னேன்னா, பேசிக்கலி 2 விஷயம் தான். ஒன்று என்னென்னா, நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராங்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் செய்வேன். நான் அதை எதுவுமே எல்லாமே பிராக்டிக்கலாக தான் பேச போகிறேன். அதை மிகைப்படுத்தி நான் பேச போகிறது கிடையாது, மிகைப்படுத்தி என் பிரச்சாரம் இருக்க போகிறது கிடையாது. துரை வைகோ போட்டியிடும் முடிவு வாரிசு அரசியலா என்ற கேள்வி எழும் என்றும் கூறிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் ஒருமனதாக எடுத்த முடிவு என்றும் விளக்கம் அளித்தார். பம்பரம் சின்னத்தில் போட்டியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அச்சின்னம் கிடைக்காத பட்சத்தில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். படிக்க தெரியாத பாமர மக்கள் கூட சின்னத்தை உடனே உள்வாங்கிக் கொண்டு தேர்தலிலே போட்டி போடுகிற அந்த சின்னங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். ஆகவே அது ஒரு பிரச்சனையே அல்ல. இதற்கு முன்பு நாங்கள் முதல்ல பம்பரம் அப்பையும் கூட ஒரு வாரம் 10 நாள் தான் இருந்தது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. அதனால எங்களுக்கு ஒன்றும் பாதகம் வராது. மதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கான பரப்புரை வியூகமும் வகுக்கப்படும் என்றும் அக்கட்சி தலைமை தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.